யான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வார்கள். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான தம்பிகளை கொண்ட செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களை மேடைக்கு வருமாறு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு வரவேற்கிறது JFW. எப்படி இருக்கீங்கண்ணா? நலமா இருக்கேன். இன்னைக்கு இந்த JFW அச்சீவர்ஸ் அவார்ட்ல நிறைய பெண்கள் 24 வயதுலேருந்து 84 வயது வரைக்கும் அத்தனை பேர் விருது வாங்குறாங்க. அது எப்படி இருக்குண்ணா? அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இந்த மேடையில் நிற்கிறது. சாதனையாளர்களை பார்த்தா பொறாமைப்படுகிற உலகத்தில் சாதனையாளர்களை பாராட்டி பெருமைப்படுகிற ஒரு அமைப்பு இருக்குது JFWன்னா. அதில் பங்கேற்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கேன்னா எவ்வளவு பெருமைக்குரியதுன்னு பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன். இந்த நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலை, பெண்களுக்கான இடஒதுக்கீடு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப அருவருப்பேன் நான். இந்த விடுதலையை யார் வச்சிருக்கிறா, அந்த உரிமையெல்லாம் யார் பறித்து வச்சிருக்கிறா சொல்லுங்கள், நம்ம போய் எடுத்துக்கலான்ட்டு. அது இந்த சிந்தனை தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த பெண்ணிய விடுதலை, பெண்ணிய விடுதலை உலகத்தில் சொல்ல, நானே என் தாய் தந்த விடுதலையில் தான் வெளியிலே வந்திருக்கேன். இதில் நான் என்ன என் தாய்க்கு விடுதலை கொடுக்குறது? உலகத்தில் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஒன்றை தெரிஞ்சுக்கணும், பெண்மையை போற்றாத எந்த நாட்டுக்கும் பெருமை கிடையாது. அதனால் சும்மா ஆணுக்கு பெண் சமம் என்கிறதே அர்த்தமற்றது. ஆணும் பெண்ணும் சமம், அதுதான் இங்கே உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால் பெண்ணனும் பேராற்றல், அதுவே உலகின் உயிராற்றல். பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம், அதுதான் இங்கே இருக்கிறது. இப்போ அதில் இந்த இடத்துல நிற்கிறது என் தாய்க்கு நான் செய்கிற கடமை, பெருமை. என் தாய்க்கு நான் சேர்க்கிற பெருமை, என் பிள்ளைகளுக்கு நான் சேர்க்கிற பெருமை, என் உடன் என் ரத்த பகிர்ந்து வந்த என் அக்கா தங்கைகளுக்கு செய்கிற பெருமை. அப்படி தான் நினைக்கணும். இது ஏதோ பெரிய நாங்கள் பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், பெண்ணுக்கு அதையோ வாயா, இது புரியுதா? நான் 117 இடம் கொடுக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் கொடுக்கல, அவங்க இடம் எடுத்துக்கிறாங்க, கைதட்டி சிரிக்கிறோம், புரியுதா? அதனால் இந்த இடம் எனக்கு பெருமைக்குரியது. எத்தனையோ மேடைகளில் நின்றுருக்கிறேன், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், நெகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இது உண்மையிலே மிகுந்த பெருமையாக இருக்குது எனக்கு இந்த இடத்துல நிற்கிறது.